வணக்கம். இன்றைக்கு பெரிய தலைப்பில் ஒரு சிறிய விஷயத்தை தொடலாம் இருக்கிறேன். நான் உங்களுக்கு பல்வேறு என்னுடைய பதிவுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சோசலிசம் மார்க்சியம் பற்றியெல்லாம் கதை கேட்கல. ஔவையாரையும் திருக்குறளையும் நான் எடுத்து காட்டுவேன். எப்படி என்றால் அந்த அடிப்படையில் இருந்து கூட நாங்கள் மார்க்சியத்தை சிந்திக்கலாம். சிலர் கம்யூனிசம் இருக்காது, கம்யூனிசம் சரி வராது, சாத்தியம் இல்லை என்றெல்லாம் சொல்லுவினோம். அவர்கள் திருக்குறளையும் ஔவையாரையும் வாசிக்க இல்லை என்று நான் பல தடவை இந்த பதிவுகளில் சொல்லியிருப்பேன். இன்று ஒரு பதிவு ஒன்று கேட்டேன். சிவவீரபாண்டியன் அவர்கள் யூடியூப் வழியாக அவர் ஒரு கதைச்சிருந்தவர். அந்த ஔவையாரை பற்றி அவர் நிறைய திருக்குறளை கதைச்சிருப்பார், நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்பொழுது இந்த விளக்கமாக தெளிவாக பல்வேறு ஔவையாரில் 9 பேர் இருந்த கதை, அதனுடைய விடயங்கள். அப்போ என்கிட்ட இங்கே ஆத்திசூடி எல்லாம் இருக்குது. திருக்குறள் கூட 10க்கு மேலே இருக்குது. முதல் அந்த பழைய தலைப்பில் ஒருத்தர் வாதாடினவர் தமிழ் ஐரோப்பாவில் இருக்குமெண்டு அவருக்கு அப்போ சொல்லியிருந்தேன். என்கிட்ட 15 திருக்குறள் இருக்குது, கொடுக்குறதுக்கு மற்றவையில் கொடுக்குறது தான் வச்சுருக்கிறேன், விற்கிறதுக்கு அல்லது கொடுக்குறதுக்கு. விற்க தேவையில்லை, நான் அன்பளிப்பாகவே கொடுக்குறேன், நான் கணக்கு கொடுத்துருக்குறேன். அப்போ அதை நான் ஒரு வேறு கடத்துக்கு அது மாதிரி அவர் அந்த ஆத்திசூடி படிச்சிருப்பாரோ தெரியாது. அப்போ அவரெல்லாம் தமிழ் என்று சொல்லி தமிழை பற்றி எல்லாம் பெரிய அக்கறை கொண்டவர்கள். நாட்டுக்கு வலிக்கிட்டு போய் அங்கே வாழணும்னு நான் முதல் 2 பதிவில் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே இருக்குமென்று சொல்லி கொண்டிருக்கிறவர் அது ஏன் அப்படி? இப்போ நாங்கள் உள்ளதை சொல்லி முடிவை நாங்கள் எடுக்கணும். நாங்கள் போகாமல் இருக்கலாம், ஒன்றில் போகலாம். அதுக்கான தீர்வை நாங்கள் நாளடைவில் முடிவெடுக்கலாம். இங்கே தான் இருக்க போகிறோம்டா, இங்கே தான் இருக்கிறோம், நான் மறக்க இல்லை. ஆனால் அதை பொய்யாக இருக்கக்கூடாதுதான் என்ற வாதம். இப்போ அது மாதிரி ஆத்திசூடியும் இங்கே இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்டா, ஆத்திசூடியில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வாசித்தது கொஞ்சமாக இருக்கும், இன்னும் நிறைய இருக்கும். எங்களோட பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்தது 3ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் 6ஆம் வகுப்புகளில் ஔவையாரை பற்றி நிறைய நாங்கள் படுத்திருப்போம். ஓதாமல் இருந்தாலும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், இதெல்லாம் எங்களுக்கு கணக்க இதில் சுவையன்னா சொல்கிற விடயங்களை நாங்கள் எங்களோட மனப்பாடங்களில் இருக்கிற விஷயங்கள். அது ஒரே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் அந்த பாடத்திட்டங்களில் பாடசாலை புத்தகங்களில் ஔவையாரை பற்றி திருக்குறளை பற்றி எல்லாம் இருக்கும். பாடமாக்குவோம் நாங்கள் அந்த ஆத்திசூடி அதுகள். அதில் ஒரு குறள் ஒன்றை பற்றி தான் இதில் குறிப்பாக இன்றைக்கு சொல்ல வந்த விஷயம். நான் இதில் யூடியூப்பில் முதல் அளவான சின்ன வீடுகளை கட்டணும். நிறைய வீடுகளை கட்டினா காலப்போக்கில் விவசாயம் செய்கிற நிலப்பரப்பு, அதாவது இன்னொரு 10-20 வருஷத்தில் சனத்தொகை கூடுமா இருந்தால் அப்போ காடுகளை வெட்டி அந்த வீடுகளை கட்ட வேண்டி வருது. அப்போ அதுக்கு பதிலாக வீடு கட்டாமல் இருக்கணும்னு சொல்லல, அந்த வீட்டை அளவோட சின்னனாக கட்டணும்னு நான் பதிவு போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் பாருங்கள். ரெண்டா மேலே 4.5 கீழே 4.5 8.5 வரும். 8.5ல் 1 குசினி, அது விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். முதல் இதில் பாருங்கள். அதில் இந்த இந்த சோபியண்ண இன்றைக்கு சொன்ன விஷயத்தில் ஔவையார் சொன்ன ஆத்திசூடிகளை இடம்பட இடம்பட வீடேல் என்று ஒரு இது வருகுது. நாங்கள் அதை மறந்துட்டோம். அந்த அப்படியான அந்த ஆத்திசூடியில் அதுகளெல்லாம் உங்களுக்கு வரையில்லை. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. இடம் இண்டா வீடேலுண்டா அந்த இடத்துக்கு நிறைய சின்ன வீட்டிலும் வாழலாம்ண்டா ஔவையார் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட சிக்கனம், நீங்கள் வேறு குறள் இதுகளில் பார்த்துருப்பீங்க, எளிமையாக சிக்கனமாக வாழ்கிறத பற்றி நிறைய ஔவையார் சொல்லியிருப்பார். திருக்குறளும் சொல்லியிருப்பார், திருக்குறளில் வள்ளுவரும் சொல்லியிருப்பார். அப்போ இப்போ இந்த சோசலிசத்துக்குள்ளே அது வருகிறது. அது விட்டு கொடுப்பின் அடிப்படையிலும் ஒரு சிக்கனம் எளிமையில் இருந்து தான் முதல் தொடங்கி நாங்கள் வலுவாக வளர்ந்த பிறகு நாங்கள் ஓரளவுக்கு நிறைவான வாழ்க்கைக்கு அடையலாம். அதன் அடிப்படைக்கு தான் அந்த சோசலிசம் சிக்கனமாக தொடங்கப்படுறது. அப்போ அதை சில பேர் அதை எள்ளி நகையார் நாடுவினம். ஏனென்றா அந்த அறிவால் தான் சோசலிசம் கட்டப்படுறது, அறிவாளிகளால் தான் கம்யூனிசம் உருவாகிறதுன்றது கூட அவைகளுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ அதுதான் அந்த இது நாங்கள் சோசலிசம் கம்யூனிசம் இடதுசாரியம் என்று அதுக்குள்ளே வரும். இப்போ நான் இதில் அந்த வீட்டுக்கு சொன்னால் வீடு இப்போ 7 மீட்டர் நீட்டும் 7 மீட்டர் அகலத்தில் நாங்கள் வீடு கட்டுவோம் என்று சொன்னால் அந்த 8.5 வரும். அப்போ அந்த சிறிய எங்களோட படுக்கிற இடமும் ஒரு படிக்கிற கபேட்டும் படிக்கிற இந்த கபேட்டில் புத்தகங்கள் இருக்கிற கபேட்டும் மற்றது எழுதுகிற மேசையும்
கட்டிலும் உடுப்பு வைக்கிற அலுமாரியும் வைக்கிறதுக்கு இங்கே ஐரோப்பாவிலெல்லாம் இந்த பார்த்துருப்போம் சின்ன சிறிய ரூம்கள் இருக்கும். அது மாதிரி இலங்கையில் வீடமைப்பு, அதாவது புதுசாக வீடு கட்டுபவர்கள் அளவான சிறிய வீடு கட்டணும் என்று நான் அந்த முதல் பதிவில் பதிஞ்சிருக்கிறேன். அதைத்தான் இப்போ இந்த ஔவையார் சொன்னதை வச்சு நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வீடு 1 கோடி 2 கோடி 3 கோடி வரைக்கும் கட்டுறார்கள். ஆனால் முத்தத்தில் கல் பதிக்கிறார்கள். பாவமாக இருக்குது. அதான் அந்த சினிமாவில் 70 80களில் அந்த சினிமாக்களை பார்த்து அந்த வீடு பெரிய வில்லாவா நானும் கட்டணும், அது உண்மையாக பாவமாக இருக்குண்டேன்னு சொல்கிறேன்டா. ஒரு ஆசை இருக்கும், நான் இல்லைன்னு மறுக்க இல்லை. அது சிலர் கட்டுறதுகளை ஏற்றுக்கொள்ளலாம். இது எல்லாருமே பெருசாக கட்டையக்குள்ளே நீங்கள் இப்போ கட்டினா கூட ஒரு அளவோட மேலே கட்டலாம். நிலத்தில் பெருசாக கட்டாமல் அந்த நிலத்தில் பெருசாக வர பகுதியை மேலே தூக்கி வச்சிங்கண்டா உங்களுக்கு செலவும் குறைவாக இருக்கும், இடமும் இதாக இருக்கும். ஆக நான் 4ஆம் மாடி 5ஆம் மாடியை சொல்லலை, அது டொய்லெட் வசதி பிரச்சனை இருக்குது. அப்போ அளவான சிறிய வீடு கட்டுறது தான் அந்த இது. ஏனெண்டா மரங்கள் முத்தங்களில் நிறைய ஒரு 50 வாழை சுற்றி வைக்கக்கூடிய இடங்களெல்லாம் நாங்கள் வாழையோ மற்ற பயன் தரும் மரங்கள் வைக்கிற இடங்களை மரக்கையும் வெட்டி வீட்டை கட்டுறோம். அப்போ அளவான சிறிய வீடுன்னு சொன்னால் மரங்களும் நிறைய வைக்கலாம். அப்போ எதிர்காலத்தில் விவசாய நிலம் இல்லாமல் போகும். அதை நான் அதில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இப்போ அரசு கூட வீடமைப்பு திட்டத்தில் வீடு மலைநாட்டிலும் வடகிழக்கில் கொடுக்கறது அல்லது கட்டுறது என்ற முடிவு எடுத்திருக்கணும். அதில் கூட ஒரு அளவான வீடு தான் நான் சொல்லக்கூடிய அல்ல நிறைய மரங்களை தரிக்க வேண்டி வரும். அது கூட கீழே 4 அறையும் மேலே 4 அறையாக மிகச்சிறுசாகவும் கட்டலாம் 8 அறையில் என்ற கணக்கு 3 புள்ள கணக்கு. உலகம் முழுக்க 4வது பிள்ளையை நான் அனுமதிக்க இல்லை. ஒரு பிள்ளை நல்லம், மிக நல்லம், 2வது பிள்ளை மிக நல்லம், 3வது பிள்ளை நல்லம், 4வது பிள்ளை இல்லை. ஸோ நான் அதை அந்த வீட்டுக்காக சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த அளவு காணாது கணக்கு பிள்ளை பெற்றா பெரிய வீடு கட்டணும்ன்ற அந்த பிரச்சனைக்காக நான் 3 பிள்ளை தான் அந்த உலகம் முழுக்க என்னுடைய. ஏனெண்டா உலகத்தின் சூழல் மாசடைகிறதுக்கு சனத்தோ பெருகக்கூடாது. இப்போ பல நாடுகளில் திருமணம் குறைஞ்சி வருது, பிள்ளை குறைஞ்சி போகுதுன்றது இருக்கிறது. அது நான் ஏற்கிறேன், வரவேற்கிறேன். இன்னொரு பக்கத்தால் இன்னொரு கண்டத்தில் நிறைய பெருகி கொண்டிருக்குது. அது அந்த உலகளாவி பார்த்தா பெருக்கத்துக்கெல்லாம் போகும். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இன்னும் சனத்தோ வளர்ச்சி தான் கூடிக்கொண்டு அது கொரியா, வடகொரியா, தென்கொரியா இந்த நாடுகளில் குறையுதுன்னு சொன்னால், ஜப்பானில் குறையுதுண்டா, ஜெர்மனியில் குறையுதுண்டா, அது சில நாடுகள் தான் ஆக அபிவிருத்தி அடைஞ்ச சில நாடுகள் அந்த குறைகிறது இல்லை போகுது. அது அங்கால வாரன். அப்போ அந்த மரங்களை தரிக்காமலும் மதில் கட்டும்போது அந்த கிழுவ வேலி இருக்குத்தானே யாழ்ப்பாணத்தில், அதையெல்லாம் தரித்து போட்டு மதில் கட்டுறீங்க. அது சரியான தவறு, மிக தவறு. அது அந்த வெக்க சீமேந்து அதெல்லாம் பட்டு தெறிக்குது வெயில். ஏற்கனவே நீங்கள் 90 லட்சம், இப்போ நான் அதோட சேர்த்து என்னடா மரங்களை நிறைய வைக்கணும்னு சொல்ல வாரன். அதுக்காகத்தான் அந்த சிறிய வீடு ஔவையார் சொல்லியிருக்கிறார். இப்போ எத்தனாம் ஆண்டு, 2ஆம் நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டு தான் கணிக்கிறார். 1ஆம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுக்குள்ள தான் இந்த ஔவையார் இந்த 9 பேரும் வாழ்ந்திருப்பினோம் என்று சொன்ன ஆராய்ச்சி நீண்ட காலமாக அறிஞ்சிருப்பீங்க. அதுதான் இன்றைக்கு அவர்னு சொல்லியிருந்தவர். எனவே ஔவையாரே அந்த காலத்தில் அளவோட கட்ட சொல்லி சிறுமையாக இருந்து இதுண்டு. அதான் சிறுக கட்டி பெருகவாள் என்று அதில் சுவை எண்ணெய் சொல்லியிருந்தவர். சிறுக கட்டி பெருகவாள், அதாவது எங்களோட மனமும் எண்ணமும் சிந்தனையும் அறிவும் ஆற்றலும் பெருசாக இருக்கிற போது நாங்கள் பெரிய பரந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். எல்லாத்தையும் உலகத்தை நேசிக்கக்குள்ள எங்களுக்கு உலகம் எல்லாம் எங்களோட கைக்குள்ளே வார மாதிரி அறிவின்ற ஆழமாக போயக்குள்ள எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. அப்போ சிறுக கட்டின்றா எல்லா வழியிலும் அது மாதிரி தான் வீடு கூட சிறுக கட்டி பெருகவாள். அது மனம் நாங்கள் 8 மணித்தியாலும் வேலை செய்கிறோம், வெளியே நிற்கிறோம், வீட்டுக்குள்ளே தான் முழு நாளும் வாழ்வுண்டு இல்லை. அப்போ பிரமாண்டமாக கட்டைக்குள்ளே வர அந்த பொருள் வேறு ஒரு முதலீட்டுக்கு போட வேண்டிய முதலீட்டை கொண்டு வீட்டுக்குள்ளே போடுறோம். பெரிய வீட்டுக்களால் மரங்களை தரிக்கிறோம். மரங்கள் வைக்கிறதுக்கு இடமில்லாமல் முத்தமெல்லாம் கல் பதிக்கிறோம். இப்போ அறிவினங்களை நீங்கள் அறிவாக வரையக்களை இதெல்லாம் இலகுவாக கண்டுபிடிப்பீங்க. அப்போ நாங்கள் ஏழ்மையான நாடு அது அந்த கட்டத்துக்கு அதே நாங்கள் முதல் எடுக்கலாம். அப்போ நாங்கள் ஒரு வசதியாக வாய்ப்பாக வந்தால் அப்புறம் நாங்கள் ஓரளவுக்காவது வேறு ஒரு கொஞ்சம் பார்க்கலாம் மரங்களை வச்சுக்கொண்டு. ஸோ எனவே அது நாங்கள் ஒவ்வொருத்தரையும் சிந்திக்கணும்ன்ற இந்த இடத்துல சொல்கிறேன். அந்த வீடை நானே முந்தி காலத்துக்கு முதல் அந்த
பழைய பதிவிலும் சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு கல் பிரதேசமாக இருக்கும், மரங்கள் மன்னார் பக்கம் மாதிரி இடங்கள் இங்கே கிளிநொச்சி பக்கம் பவுனியா பக்கமும் இருக்குது. கல்லும் மரங்கள் சிறிதாக தான் வளரும். அதில் பனை வச்சாலோ தென்னை வச்சாலோ காய்க்காது பெருசாக. அந்த இடத்துல வீடமைப்பு திட்டங்களை கொடுத்துட்டு பஸ்ஸில் போய் 2-3 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு போய் அந்த வேளாண்மைக்கு பயிரிடலாம் அல்லது அறிவிட்ட போகலாம். அந்த விவசாய உற்பத்திகளுக்கு வேலைகளுக்கு போகலாம் நாங்கள் விவசாய தொழிலில். அப்போ வீடமைப்பு வேறொரு இடத்துல வரும். அதே வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் வயல்காணிக்குள்ள நல்ல செம்மண், நிலக்கடலை, பயறு, உளுந்து, வாழை இண்டு வைக்கக்கூடிய நல்ல மண்ணில் வீட்டை கட்டுறோம். பெருசாக கட்டினா அந்த மண்ணோட அந்த வீடு போகுது. அப்போ வீடு ஒரு இடத்துல சிறிதாக அளவோடு இருக்குமா இருந்தால் விவசாயத்தை நாங்கள் கூட செய்யலாம்னு சொல்ல வரேன். இதை நீங்கள் பறந்து விரிஞ்சு சிந்திங்க. இந்த சிந்தனை பிறக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இதை நான் மிக சுருக்கமாக கொஞ்ச நேரம் கதைக்கணுன்றதுக்காக இதை கதைச்சிருக்கிறேன். என்னுடைய தனபாலன் தமிழோசை என்ற பகுதிகளை போங்க. அதுக்குள்ள தலைப்பை மறந்துட்டேன். வீடு, அதாவது வீட்டின் படம் போட்டிருக்கிறேன். மேலே 4.5 கீழே 4.5 சிறிய வீடு, அதாவது 7-49 அல்லது ஆகக்கூடனா 8-64. அது கூடிட்டு 7-49 சதுர மீட்டரில் கீழே 4.5 மேலே 4.5 வடிவாக காணும். அதில் ஒன்று கிச்சனாக மாற்றுவோம், ஒன்று டொய்லெட் பாத்தாக இருக்கும், மற்றது ஒன்று ஃப்ரீயாக இருக்கும், மற்றது கோல் இருக்கும். இப்போ தானே எல்லோரும் என்ன பர்த்டே பார்ட்டி என்ன பார்ட்டின்றான வெளியில் கோல்கள் இருக்குது எடுத்து செய்கிறவை. அப்போ வீடு அளவோடு இருக்கிறதன் மூலம் மரங்கள் நடலாம், நிலத்தை காப்பாற்றலாம். ஏன்னா மரம் நட வேண்டி இருக்குது, மரம் குளிமையாக இருக்க வேண்டியிருக்கு. அது நான் சொல்ல தேவையில்லை. இப்போ 90 லட்சம் வாகனம் இருக்குது. தேவையற்ற ஆடம்பர வாகனம் 63 லட்சம் இருக்குது. மோட்டார் சைக்கிள் மட்டும் 43 லட்சம். அப்போ மிச்சம் காரும் ஓட்டோவும் சேர்ந்தால் 63 லட்சம் இங்கே தேவையற்ற வாகனங்கள். மற்ற பக்கம் பஸ், லொரி அது எங்களுக்கு தேவையான ரெண்டையும் சேர்த்தா 90 லட்சம். அப்போ 90 லட்சம் வாகனம் இருக்குண்டா அதில் 50 லட்சம் ஓடிக்கொண்டிருக்கு, மிச்சம் 40 நிப்பாட்டி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க ஒரு நாளைக்கு. அப்போ 50 லட்சம் வாகனத்தின் மோட்டோர்ஸின் சூடு, ஹீட், இந்த சூடு இருக்குத்தானே ஓடைக்கில் யாழ்ப்பாணத்துலேருந்து அண்டாசரத்துலேருந்து கொழும்புக்கோ, கொழும்பிலேருந்து கம்பகா, கொழும்பிலேருந்து கண்டிக்கோ அல்லது யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியாக்கோ ஓடுற பஸ் சூடாக தான் போகுது, மோட்டார் சைக்கிள், கார் எல்லாம். அப்போ அங்கே சூடு வருது. சூடு வெளியில் இந்த 11 கிலோமீட்டர் தெரிந்தானே உங்களுக்கு இந்த காற்று வழி இருக்கிற அளவுக்கும் பறந்து உலகத்தில் சூடு போகுது. அப்போ சூடு போய்க்கல அது மரத்தில் ஏற்கனவே 30-35-40 கிராட் வெயில் அடிக்குது. இப்போ இதோடு சேர்ந்து காரோட வெக்கைகள் எல்லாத்திர வாகன வெக்கைகளும் சேரேக்கில் என்ன நடக்கும், மரங்களுக்கு என்ன மாதிரி அந்த வாயு இந்த ஹீட் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஒரு யோசிங்க. அப்போ எனவே நாங்கள் சிக்கனை எளிமையாக அளவோடு பாவிக்கணும். தேவையற்ற வாகனம், தேவையற்ற ஓட்டங்களை குறைக்கணும். 50% குறைக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பஸ் ஒன்று போய் கொண்டு இருக்குது, 40 பேரோட 10 சீட்டு இருக்குண்டா, பின்னால் ஒரு மோட்டார் சைக்கிளும் காரும் வருதுன்னு சொன்னால் அதில் போக வேண்டியவே இதில் போயிடும் பஸ்ஸில். அப்போ அது டீசலை செலவழித்து கொண்டு 30 பேரோடு போகுது. இன்னும் 30 பேருக்கு அங்கே இடம் இருக்குது. எனவே அப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பவனியாலேருந்து மாங்குளம் போகிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது மாங்குளத்துலேருந்து யாழ்ப்பாணம் போகிறோம். அப்போ அதில் சிக்கனம், இந்த சிக்கனத்தோட அந்த சூழல், அந்த மரங்கள் தேவைன்னு சொல்ல வாரன். ஒன்று கொண்டு தொடர்பாக இருக்கும். என்னுடைய கருத்துக்கள் என்னென்னா, நீங்கள் மரங்கள் வைக்கணுன்றதுக்கத்தான் வீட்டை சிறிதாக கட்டணும். விவசாயம் செய்கிறதுக்கு நிலம் வேணும், குளிமைக்கு வேணும், எல்லாத்துக்கும் மரங்கள் தேவை. ஸோ அந்த மரம் காப்பாற்றாட்டி நீங்கள் இந்தியாவில் இவ்வளவு ஆடம்பர வாகனம் 63 லட்சம் தேவையற்ற வாகனம், தேவையான வாகனம் மிச்சம் 30 லட்சம் 30 ஏறக்குறைய. அப்போ அது பஸ்ஸும் லொரியும் அது கட்டாயம் தேவை. அப்போ எனவே அதை நாங்கள் வச்சுருக்கணும்னா இங்கே நாங்கள் சிக்கனமாக பாவிக்கணும். இப்போ டீசல், ஈரான் பிரச்சனை எல்லாம் தெரியும், அளவோட பாவிக்கணும்டா. இப்போ மோட்டார் சைக்கிள் கிராமத்து மோட்டார் சைக்கிள் உற்பத்தியை தரும். நான் முதல் கதைச்சிருக்கிறேன், அதை பாருங்கள். அப்போ அரசாங்க அதிபருடைய சைன் தேவை. ஒரு ஆள் மோட்டார் சைக்கிள் வாங்குறதுண்டா வேலை செய்கிற ஆட்களுக்கு தான் முதல் கட்டம் மோட்டார் சைக்கிள் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நாங்கள் உற்பத்தி செய்யாததை வெளிநாட்டுக்கு அந்நிய செலவாணியாக போகுது. நாங்கள் தேவையில்லாமல் இறக்கி தேவையில்லாமல் ஓடுறோம். இளைஞர்கள் எல்லாம் அடிபட்டு சாகிறதும் எல்லாமே இதுக்குள்ளே தான் வருகுது. அப்போ நாங்கள் மக்கள் பிரியணும். அரசாங்கம் தடை செய்யலாம் நினைச்சா உடனே சில வாகனங்களை. ஆனால் அவர்கள் ஏதோ இறக்குமதி கொஞ்சம் நடக்க விட்டுருக்கிறார்கள். நாங்கள் பாவிக்கிறத குறைவாக பாவிக்கலாம், சிக்கனமாக பார்க்கலாம், விட்டுட்டு போகலாம். சைக்கிளை பாவிக்கணும். சீனா 60-70ஆம் ஆண்டுகளில் எல்லாம் சீனா முழுக்க சைக்கிளாக இருக்கும். நீங்கள் பழைய இதுகளை கேட்டு பாருங்கள். நாங்கள் வெளிக்கல புத்தகத்துலலாம் நிறைய அப்போ சைக்கிளில் ஓடித்தான் அந்த நாடு முன்னேறி இன்றைக்கு மேலே வந்திருக்குது.
நாங்கள் திரும்ப திரும்ப கடனில் வாழ்கிறோம். கடன் கோடான கோடி கடன் இருக்குது. அதுக்கு வட்டியே கோடான கோடி கட்டி கொண்டிருக்கிறோம். இங்கே வடமாகாணம் முழு இலங்கையிலும் ஹாஸ்பிட்டலில் கட்டில் இல்லை, படுக்கிற கட்டில் எல்லாம் நிலத்தில் படுக்கிறோம். அப்போ நாங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ஆடம்பர பொருளும் நாங்கள் ஏதோ எந்த பொருள் எந்த காசில் வாங்கினோன்னு நினைக்கிறீங்க. நாடே நட்டத்தில் இருந்தால் நீங்கள் ஏழ்மைக்கில் தான் இருக்கிறோம். நீங்கள் ஒரு ஆள் மோட்டர் சைக்கிளும் ஒரு ஆள் கார் வச்சுருக்கிறதும் ஒரு கடை வச்சுருக்கிறதாலும் நீங்கள் பணக்காரன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கடனில் வாழ்கிறீங்க. கூட கடையும் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட இருந்தால் அந்த காசை எடுத்து நீங்கள் சாமான் விலையை கூட்டி நீங்கள் முன்னேறீங்க. அப்படி பார்த்தா மக்கள் அந்த வரியை பெருந்தொகையாக கட்டி அந்த கடனை அடைக்கணும். வெளிநாட்டு கடனையும் அந்த வட்டியை கட்டணும். அப்போ நட்டத்தில் தான் நாடு இருக்குது. நீங்கள் மேலே எழும்பி இருக்கிறத சேர்க்கையில் அது ஆழ்வீத வருமானம், நாட்டினுடைய மொத்த வருமானத்தை நீங்கள் ஆழ்வீத வருமானமாக எடுக்கணும். அப்போ 4000 தான் இருக்குது டாலர், US டாலர். அப்போ அது வந்து இப்போ வாருது. ஆனால் கடன் இருக்கீங்க. அப்போ மருந்து இறக்குமதி செய்யணும், இலவச கல்வி. அப்போ என்னென்று நாட்டில் காசு வரும், நாட்டில் முன்னேறினா பிறகு நாங்கள் ஆடம்பர பொருளை வாங்கி பாவிக்கலாம். அப்போ தேவையத்தை எத்தனையோ பொருட்கள் இறக்குமதி ஆகிக்கொண்டிருக்கு. அப்போ அது வந்து நாங்கள் மக்களாக உணர்ந்து நிப்பாட்டுறதுக்கு முன் வரணும். கோழியை உற்பத்தி முட்டையை நாங்கள் கோழியை வளர்த்து முட்டையை எடுத்துக்கொண்டு இறக்குமதியை நிப்பாட்டணும். அப்போ இறக்குமதியை முதல் நிப்பாட்டினா தான் இங்கே செய்வினோம். ஒன்று கொண்டு தொடர்பு இருக்கிற இந்த பின்பக்கத்தை சொன்னால் நான் சொல்ல வந்தது அந்த வீடு அளவான ஔவையார் சொன்ன கருத்து எத்தனையோ நூற்றாண்டுக்கு முதல் சொல்லியிருக்கின்றா. அப்போ அதன்படியும் பார்த்தாலும் இப்போ நிலைக்கு பார்த்தாலும் புதிதாக அரசாங்கம் கட்டப்போகிற வீடும் அளவான ஒரு நேர்த்தியான இதாக அமையும் நான் எதிர்பார்க்குறேன். அது மாதிரி நாங்களும் இனி கட்டுற வீடுகள் அளவோட அழகாக சின்ன வீடாக கட்டலாம். பெரிய வீடாக நிலம் முழுக்க நீங்கள் பாருங்கள். இப்போ ஒருத்தர் வீடியோ போடுவார் ஒரே வீடுகளை பற்றி, யாழ்ப்பாண வீடுகளை. நீங்கள் அந்த பிரமாண்டங்களை பாருங்கள். அவ்வளோ சொத்தும் அங்கே கிடக்கு. அந்த சொத்துகள் வந்து முதலீடுகளுக்கு போட இல்லை, அசையா சொத்துக்கு தான் போட்டிருக்கிறார். அசையா சொத்து அதுக்குள்ள கோடி, அதில் 1 கோடி ரூபா எடுத்து ஒரு 2000 ஒரு 5000 கோழியை வளர்த்துருந்தால் அதில் ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு வேலை கிடச்சிருக்கும். முட்டையும் வந்து இறக்குமதி செய்ய தேவையில்லை. இப்படி சிந்திக்க மாட்டார்கள். ஏதோ முதலீடுகளை வந்து அப்படி போடுது. அரசாங்கமும் இதை கண்டுகொள்ளாமல் இருக்குது. சில விதிமுறைகள் இருக்குது, கன நாடுகளில் இருக்குது. அது நாங்கள் வறுமையான நாடு, எங்களோட முதலீடுகள் அப்படி போடுறோம். அதில் டெமோக்ராட்டிக் என்னன்னு சொல்லி போட்டு ஓகே மனித சுதந்திரம் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நாங்கள் சிந்திக்கணும். அப்படி சிந்திப்போம் என கூறிக்கொண்டு சுருக்கமாக அதை முடிக்கிறேன். அடுத்த நீங்கள் பழைய பதிவில் அதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.